ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் ஏற்கனவே ஹிந்தியில் உயிரெழுத்துக்களை எப்படி படிக்கணுன்றது நம்ம சொல்லியிருக்கோம். திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள். ஹிந்தியில் உயிரெழுத்துக்களை எப்படி ரீட் பண்ணணுன்னா ஸ்வர்ன்னு சொல்லுவாங்க உயிரெழுத்துக்களை. தமிழில் உயிரெழுத்துக்கள், ஹிந்தியில் ஸ்வர், இங்கிலீஷில் வவ்வல்ஸ்னு சொல்லணும். இப்போ இதை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அ ஆ குரில் நெடில், இ ஈ, உ ஊ, ரு, ஏ ஐ, ஓ ஔ, அம், ஹகா. இப்படி தான் நம்ம ஹிந்தியில் ஆக்காக்கியே ரீட் பண்ணணும். இன்னொரு முறை ரீட் பண்ணலாம் வாங்க. அ ஆ இ ஈ, உ ஊ, ரு, ஏ ஐ, ஓ ஔ, அம், அகா. இதுதான் உயிரெழுத்துக்கள். நம்ம தமிழ் எழுத்துக்களுக்கும் ஹிந்தி எழுத்துக்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் படிக்கிற உயிரெழுத்துக்களுக்கும் ஹிந்தியில் படிக்கிற ஸ்வருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள். அ ஆ இ இ உ ஊ, ஊக்கு அப்புறம் நம்ம ஏ தான் போடுவோம். பட் இந்த இடத்துல நமக்கு ரூன்ற வேர்டு வந்திருக்கு. ரூக்கு அப்புறம் ஏ, ஏக்கு அப்புறம் ஐ. ஏன்னு நாம் படிப்போம். ஆனால் நமக்கு இங்கே ஏ வரல. ஏ அப்புறம் ஐ. அதனால் இதை நாம் கொஞ்சம் பார்த்து படிக்கணும். அதுக்கப்புறம் ஓ ஔ, ஔக்கு அப்புறம் அம், அகா. இதை மட்டும் நாம் புரிஞ்சிக்கணுன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு.